ஒருவேளை எங்க வீடு கரண்டே இல்ல, சூரியனே வரல, ஒரு மாசம் வரலனாலும் ஒரு மாசம் எங்களால மேனேஜ் பண்ண முடியும் இந்த பேட்டரி வச்சு. தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு வீடு இருக்கு அப்படின்னா முதல்ல பண்ணது நானா தான் இருக்கும். சோலார்ல வாட்டர் ஹீட்டர் ஓடுமா, ஏசி ஓடுமா, இது ஓடிட்டு இருக்கு பாருங்க. வைஃபை, இது வந்து வைஃபை எனேபிள் 25 லிட்டர்ஸ். இது எங்க இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லாமே மானிட்டர் பண்ணிக்க முடியும். இது பார்த்தா வந்து 2000 லிட்டர்ஸ் வந்து எஸ்எஸ் வாட்டர் டேங்க். எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பிளாக் கலர்ல ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் டேங்க் தான் வச்சிருப்பாங்க. நான் ஏன் எஸ்எஸ்ல போனேன்னாக்கா ஃபுட் கிரேட். இப்போ நீங்க வந்து ஒரு ஆர்ஓ ஃபேக்டரியில் இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து சில முக்கியமான லெபரட்டரியில் இருக்கலாம், பார்த்துருப்பீங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ல இருக்க இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம வீடு வந்து தற்சார்பு மாறுறது முக்கியமான ரீசன். வாட்டர் கண்டாமினேட் ஆகக்கூடாது அப்படின்னு பண்ணிருக்கேன். வேலை பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. கூட ஒரு 8000 10,000 போட்டுனா எஸ்எஸ்ல வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. அதான்க்கா அந்த மினி லிஃப்ட். இந்த லிஃப்ட்ல வந்துட்டு 3 பேர் டிராவல் பண்ணலாம். இது வந்துட்டு லோ பட்ஜெட், ரொம்ப 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 லோ பட்ஜெட்டான லிஃப்ட். லோ பட்ஜெட்னா எவ்வளவு இருக்கும் ரஃப்லி? ஒரு 2.8 lakhs ல இருந்து 3 lakhs குள்ள. ஓகே. நார்மல் லிஃப்ட்னா 5 ல இருந்து 6 6 லட்சம் மேல ஆகும். வாங்க. இது வந்து பார்த்தா நம்ம இந்த கார்லாம் வந்து வாட்டர் வாஷ் லிஃப்ட் தூக்குது பாத்தீங்களா, ஹைட்ராலிக் டெக்னாலஜி. ஏறும்போது மட்டும் தான் பவர், இறங்கும்போது கிராவிட்டில இருக்கும், நோ பவர். ஓ ஓகே வாங்க. வீட்ல ஆள் இருக்கும் இல்ல என்ன இப்படி வந்தீங்கன்னு வைங்கள, டாடி அதங்க டாடி அது வைரே கம் ஹியர் ஷோ மீ மைக் ஆன் ட்ரிப் இரிகேஷன் காட்டுங்க. ட்ரிப் இரிகேஷன் கம் ஆன் சீக்கிரம். இதோ இருக்கு எல்லாமே இதோ இருக்கு பாருங்க. இதுலயே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணிட்டோம். மார்னிங் ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்து 8:30க்கு ஆன் பண்ணி 3 மினிட்ஸ்ல ட்ரிப் முடிஞ்சிடும். திருப்பி ஈவினிங் 4 o'clock ஆன் பண்ணி 4:44க்கு முடிஞ்சிடும். ஸோ நாங்கள் ஊர்ல இருந்தாலும் இல்லாட்டாலும் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே. இது இல்லாம மொபைல் மூலமா ஆப் இருக்கு. இந்த மொபைல் மூலமா நம்ம எப்ப வேணா ஆன் பண்ணிக்கலாம், எதை வேணா நம்ம ஆஃப் பண்ணிக்க முடியும், ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் மெயின் இதுல. இப்போ பாத்தீங்கன்னா வந்து இப்போ இங்க நம்ம இருக்கோம் இல்லையா, இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த பாருங்க ஆஃப் பண்றேன், ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் ஆயிடுச்சா. இது மாதிரி எல்லாமே வீடு ஃபுல்லா ஹோம் ஆட்டோமேஷன். ஒவ்வொரு வீடும் நம்ம கட்டுறோம், ஒரு 20-25 லட்ச ரூபாய் 30 வருஷம் கட்டுறோம், மிடில் கிளாஸ் அப்புறம் மிடில் கிளாஸ். பட் ஆனால் சோலார்னு ஒரு விஷயம் ஒரு 2 to 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த உங்களுக்கு 25 வருஷத்துக்கு கரண்ட் வந்து நீங்க பிபி பில் பே தவிர ஆல்ரெடி சொன்ன சிலிண்டர் வாங்க தேவையில்லை, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருந்து சார்ஜ் பண்ண போறீங்க. இதுக்கான செட்டப் நான் போட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து ஆன் கிரிட்னு சொல்லுவோம். ஆன் கிரிட் சோலார்னா பகல் ஃபுல்லா ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த சூரிய மின்சாரத்தை டிஎன்இ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டு நைட்டு இல்ல அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எப்ப வேணா அதை கழிச்சுக்கலாம். இன்னில கொடுக்குறீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள மார்ச்சுக்குள்ள எவ்வளவு ஜெனரேட் பண்றோம் அவ்வளவு நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். நைட்டு பகல் ஊர்ல இருக்கீங்க இல்ல எப்ப வேணா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இண்டக்ஷன் ஸ்டவ், ஹீட்டர் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துலாம். அது இல்லாம இன்கேஸ் இபி இல்ல ஷடவுன்னாக்க இது அதுக்கான பேட்டரி பேக்கப் வச்சிருக்கேன். இது பார்த்தா லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி. இது வந்து ரொம்ப பாதுகாப்பான பேட்டரி.